வணக்கம். சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற கதையாயிடுச்சு சவுக்கு சங்கர் கதை. ஆண் போலீஸ்கிட்டையும் அடி வாங்கியாச்சு, பெண் போலீஸ்கிட்டையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீதிபதி முன்னாடி குமுறுன்னு குமுறிட்டார். ஆனால் பெண் போலீஸார் அவரை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொய் சொல்லுவார்ப்பா, 1008 பொய் சொல்லுவார். ஆனால் காவலர்கள், பாதுகாப்புக்கு வந்த காவலர்கள் என்ன சொல்கிறாங்க, பெண் காவலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு விரல் கூட படலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை நீதிமன்றத்திலேருந்து இங்கே முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் அப்படிங்கிறவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு கொண்டாந்து நிறுத்துறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை. கோவை சிறையிலேருந்து அவர் கூட்டிகிட்டு வந்தது ஃபுல்லாகவே பெண் காவலர்கள் தான். என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே, ஏற்கனவே இப்போ ஃபெலிக்ஸை அப்படி தான் பண்ணி ஒன்றுமே பேச முடியல. ஃபெலிக்ஸ்லேயும் ரொம்ப பேசாத, வண்டியில் ஏறுன்னு பெண் போலீஸார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் சவுக்கு சங்கர் ரொம்ப எதிர்பார்த்தார். ஆண் போலீஸ்னால் அப்படியே ஜவுடெல்லாம் பேசிகிட்டே வரலாம். என் கையை அடித்து உடைத்தவர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான். என்னை கோவை சிறையில் கொல்லப்பாக்கிறார் செந்தில்குமார், என்னை மிரட்டுகிறார் அப்படின்லாம் பேசலாம். ஆண்காவலர்கள் கூட வரும்போது அந்த பந்தாவாக பேசலாம். என்னங்க அப்படிலாம் நடந்துச்சா, ஏங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், சும்மாங்க வெளியே மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணடிச்சு அப்படியே ஒரு இதெல்லாம் பண்ணிவிடுவார். அவரை போய் சந்திக்கிற அவர் வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தால் கூட சொல்லலாம், யோ காரி துப்புறாங்கய்யா வெளியே ஒன்றைய, மக்கள் எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, நீ காசு வாங்கிட்டு தான் பேசியிருக்கிற, மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீ பேசலை, பேசுனது எல்லாமே உனக்கு வருமானத்துக்காக தான் நீ பேசியிருக்கிற அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் அடக்கி வாசி, நீ போடுற ட்ராமா எல்லாமே மக்களுக்கு நல்லா தெரியுது, அப்படிங்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி போய் சந்திக்கிற வழக்கறிஞர்களாவது அவருக்கு சவுக்கு சங்கருக்கு எடுத்து சொல்லலாம். ஏன்னா வெளியே நடக்கிற விஷயம் அவருக்கு தெரியாதுல்ல. உள்ள அவரை அவருடைய நடவடிக்கையிலே அவரை டேமேஜ் பண்ணுறாங்க இப்போ காவல்துறை எல்லாமே சேர்ந்து. இப்போ இந்த ஐடியா சூப்பராக இருக்குது. பெண் காவலர்களே பாதுகாப்புக்கு இப்போ தவறாக பேசின சவுக்கு சங்கருக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்குமே பெண் காவலர்களை வச்சே அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. இன்றைக்கி கோவை சிறையிலேருந்து அவரை திருச்சி நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். யார்கிட்டையும் பேசியிருக்க முடியாது, முக்காரியா அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது மாதிரி நடக்காமல் கூட இருந்துக்கலாம். அது இல்லாமல் சவுக்கு சங்கர் இப்போ நீதிபதி ஜெயபிரதாப் முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்னை கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் வச்சு அடின்னு அடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில், அவங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்ததில் என்ன இருக்குது, நீங்கள் பேசுனதோடையா அவ்வளோ கேவலமாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் சம்மந்தப்படுத்தி பேசி பதவி உயருக்காக பெண் காவலர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அப்போ பேசும்போது அதை உணர்ந்துருக்கணும். பதவிக்காக அவங்க வாழ்க்கையில் பதவி உயர்வுக்காக அவங்க முன்னேறதுக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்பு. அவங்க திறமை இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ கொண்டாந்தாங்களே இவ்வளோ பாதுகாப்போட, ஆண் போலீஸாக இருக்கும்போது அவ்வளோ கற்றுட்டு வந்தீங்களே, பெண் போலீஸ்கிட்ட வரும்போது எப்படி அடக்கி அமைதியாக உட்காந்து வந்தீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. சரி, இந்த சிறை வண்டிக்குள்ளே சிறை பெண் பாதுகாவலர்களோட அவரை சவுக்கு சங்கரை கூப்பிட்டு வரும்போது அந்த ஃபோட்டோலாம் யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் அது போலீஸே விட்டுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டியதே கிடையாது. சவுக்கு சங்கரை அடித்தார் போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதி அப்படியா, சரி நீங்கள் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னோடனே சரின்ட்டார். அவருக்கு ஏற்கனவே ஆண் போலீஸார் அடித்தார்னு சொன்னாங்க, ஏற்கனவே சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார்னால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் கொல்லப்படுவேன் அப்படி இப்படிலாம் பெணாத்திக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து ஒரு வாரமாக கஞ்சா அடிக்கலைன்னா அப்படி தான் பெணாத்துவாங்க, மனம் ஒரு நிலையில் இருக்காது, கத்த சொல்லும், கதற சொல்லும், அழுவ சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். இவர் பேசினதெல்லாம் ஏற்கனவே முதல்ல அவரை கைது பண்ணி இது மாதிரி அவதூறு வழக்குக்காக கைது பண்ணி சிறையில் வைக்கும்போதே அவர் பேசினதே பார்த்திங்கன்னா ரொம்ப அராஜகமாக தான் பேசினார். திரும்ப அவர் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு தெரிஞ்ச போது கூட, இன்டர்வியூவில் பேசும்போது கூட, என்னை கைது பண்ணி என்ன பண்ணிட போகிறீங்க, உள்ளே தூக்கி போடுவீங்க, ஒரு 3-4 வழக்கு என் மேலே போடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, வெளியே இருக்கிற என் வழக்கறிஞர்கள் எல்லாமே பார்த்துக்குவாங்க, ஒரு 20-25 நாளில் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக திமுகங்கிற கட்சி இருக்காது, திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வராது, கட்சியே கலைஞ்சு போயிடும் அப்படின்னு மிரட்டினார்ல. இப்போ சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உள்ளே தான் இருக்கணும் போல இருக்குது. திமுக இந்த விஷயத்தில் பின்னணியில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். திமுக இவர் மேலே எந்த விதமான வழக்குமே தொடுக்கலை. அது ஊர்ஜிதமாக எல்லாருமே சொல்கிறாங்க. திமுக அவர் மேலே வழக்கே போடலை, காவலர்கள் தான், பெண் காவலர்களை இழிவாக பேசினதுக்கு தான் இன்றைக்கி 2 வழக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா அவதூறா ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் உட்காந்து பேசின அந்த விஷயத்துக்காக நேதாஜி சுபாஷ் சங்கர் தலைவர்
அந்த சங்க தலைவர் வந்து முத்து, வழக்கறிஞர் முத்து அப்படிங்கிறவர் ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மகளிர் ஆணையத்தில் கூட தாம்பரத்தில் வந்து மகளிர் காவலர் உதவி ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. க்ரைம் ரேட்டு டெய்லி தான் சவுக்கு சங்கருக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி திருச்சியில் வந்து அவர் அழுதது தான் பெரிய கஷ்டமாயிடுச்சு. அழுதாருன்னு சொல்ல முடியாது, நீதிபதிகிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், அம்மா அவங்களும் பெண் தானே, நீதிபதியும் பெண் தானே, ஏயா பெண் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க, அவங்க ஏதாவது கேட்டிருப்பார் வேனில் வரும்போது, மேடம் அப்படின்ட்டு இருப்பார். அங்கே வந்து வாய் கூசாமல் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பேசுகிறவர், இங்கே வந்து மேடம் தான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேடம் தான் கூட்டாகணும். பெண் காவலர்களை மேடம் பசிக்குது மேடம், ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க மேடம். ஆண் காவலர்கள் பாதுகாப்புக்கு வந்திருந்தா மிரட்டியிருப்பார். அங்கே டீ கடை எடுத்துங்க, ஒரு தம்மா போடணும், டீ வாங்குங்க, எனக்கு பிரியாணி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். பெண் காவலர்கிட்ட தயிர் சோறுக்கே கெஞ்சி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கும் சவுக்கு சங்கருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண திருச்சி மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.